வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஆஃப் ஸ்டடீஸ்ன்ற எஸ்ஸேயோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரான்சிஸ் பேக்கன் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு எஸ்ஸேயிஸ்ட், திங்கர், ஸ்காலர், அதுக்கப்புறம் ஃபிலாசபர். இவர் எலிசபெத்தின் ஏஜை சேர்ந்தவர். இவரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவருடைய எழுத்துக்கள்ல தான் நமக்கு இந்த எஸ்ஸேஸ்ன்ற அந்த ஜானர் வந்தது. இதில் இந்த எஸ்ஸேயில் அவர் ஸ்டடீஸ்னால் வெறும் புத்தக படிப்பு மட்டும் இல்லை, அறிவை பெருக்கிக்கிறத பற்றியும் தான் இங்கே பேசியிருக்காரு. அது மனித வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்காரு. இந்த எஸ்ஸேயில் பார்த்திங்கன்னா படிக்கிறது, எழுதுறது, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் வச்சு எப்படி மனிதர் அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும்னு எழுதியிருக்காரு. அதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, படிப்புன்றது 3 வகையில் பயன்படும். ஒன்று ஸ்டடீஸ் ஃபார் டிலைட், அதாவது நம்மளை மகிழ்விச்சுக்கிறதுக்காக, நமக்கே ஒரு சந்தோஷம், நமக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக படிக்கிறது. 2வது ஸ்டடீஸ் ஃபார் எபிலிட்டி, என்னென்னா நம்ம வாழ்க்கையை நம்மளோட படிப்பு மூலமாக மேம்படுத்திக்கிறதுக்கு, தகுதி மூலமாக மேம்படுத்திக்கிறதா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறது. அடுத்தது ஸ்டடீஸ் ஃபார் ஆர்னமெண்ட், அதாவது நம்மளை எப்படி நம்ம நம்மளை அலங்காரம் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம அறிவையும் நம்மளோட பேச்சையும் அலங்காரமாக அழகாக நிறைய விஷயங்கள் வச்சு பேசுகிறதுக்கு உதவுறதுக்கு படிப்பு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, படிக்கிறது மூலமாக முதல்ல நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, அதாவது படிப்பு மூலமாக வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கூட்டம் தேவையில்லை, தனிமை இருந்தாலே போதும். தனியாக உட்காந்து நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கலாம். அதே மாதிரி லெஷர், அதாவது பொழுதுபோக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் உபயோகமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதை செய்யலாம். இல்லை வாழ்நாள் முழுக்க கடுமையாக உழைச்சிட்டு கடைசியில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு உட்காரோம் இல்லையா, அப்போ நம்ம படிக்கலாம். ஏன்னா படிக்கிறதுக்கு வயசே கிடையாது, எப்போ வேணால் படிக்கலாம், தனியாக படிக்கலாம், நமக்கு ஆட்களே தேவையில்லை, தனியாக படிக்கலாம், சந்தோஷமாக படிக்கலாம், தனிமையில் இருக்கும் போதும் படிக்கலாம், நமக்கு நேரம் கிடைக்கும் போதும் படிக்கலாம், வயசான காலத்துலேயும் படிக்கலாம். 2வது பார்த்திங்கன்னா, படிக்கிறதுனால நம்மளோட பேச்சு அழகாகும். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம், அந்த விஷயங்களை நம்ம பேச்சு மூலமாக நம்ம வெளிப்படுத்துவோம். மற்றவங்களோட கலந்துரையாடல் போது செய்யும் போதும் அந்த படித்த விஷயங்கள்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். டிஸ்கோர்ஸ்னால் ஒரு ஒருத்தர் நம்ம வாதம் செய்கிறது. அப்போது ஒரு வாதாடும் போது நம்மளை ஏற்கனவே படித்தது தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லி வாதிடும் போது நம்மளுடைய பேச்சு இன்னும் ஆணித்தரமாக அமையும். எப்போதுமே சொல்லுவாங்க, படித்தவங்களுடைய பேச்சு படிக்காதவங்களோட பேச்சை விட ஈர்ப்பாக இருக்கும், எல்லாரையுமே ரசிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா, இல்லை எதை பற்றியாவது ஒரு தீர்மானம் செய்யணும்னா, இல்லைன்னா நம்ம எதை செய்யலாம் அப்படின்னு ஆலோசிக்கும் போது, அது வியாபாரமாக இருந்தால் கூட நம்ம படித்த அறிவும், நம்ம மற்றவங்க மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அறிவும், நம்ம பார்த்த அறிவும் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றாரு. ஆனால் என்ன தான் படிப்பை பற்றி ரொம்ப நல்லதுன்னு சொன்னாலும் அதுலேயும் சில குறைகள் இருக்கும், இல்லை ஒரு எல்லை இருக்கும். என்னென்னா ரொம்ப நேரம் வெறும் படிக்கிறதுக்கு மட்டுமே நம்ம நேரத்தை செலவு பண்ணோன்னா அது நம்மளை சோம்பேறி ஆக்கிடும். 2வது ஒருத்தங்கிட்ட நம்ம படிப்பறிவை ரொம்ப காமிச்சு அதை நம்ம காமிக்கணும் அப்படின்னு நினச்சி பேசும்போது அது நிறைய பேரை நம்ம கிட்டேருந்து ஒதுங்க வச்சிடும். அதே சமயத்தில் படித்த அறிவாளி அவர் என்ன படித்தாரோ, அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரோ அதை மட்டுமே வச்சு அவர் வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுக்கும்போது அது முட்டாள்தனமாகவும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கை வேலை தெரிஞ்சவங்க, ஒரு ஸ்கில் இருக்கிறவங்க, அது மூலமாக அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க தேடிக்கிறாங்கன்னா அவங்க படிப்பை ரொம்ப கேவலமாக தான் சொல்லுவாங்க. நான் இவ்வளோ இதை வேலை செஞ்சு நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், படித்தவன் என் கீழே தான் வேலை செய்கிறான், இல்லை படித்தவன் என்ன சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிப்பை ரொம்ப கேவலமாக தான் பேசுவாங்க. ஆனால் சாதாரண அறிவு இருக்கக்கூடிய மனிதர்கள் படிப்பை ரசிப்பாங்க. ஆனால் புத்திசாலி ஒருத்தந்தான் அவன் படித்த படிப்பை அவன் வாழ்க்கைக்கு ப்ராக்டிக்கலாக உபயோகப்படுத்திப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் படிப்பு உனக்கு எப்படி வாழணும்னு சொல்லித்தராது, ஆனால் ஒரு மனிதனோட அறிவு அவன் படித்த படிப்பை எப்படி அவன் வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக்கணுன்றதை சொல்லித்தரோம். அதே சமயத்தில் புஸ்தகங்களை பற்றி பார்க்கும்போது சில புஸ்தகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும், அப்பப்போ படிக்கணும். ஏன்னா அது வாழ்க்கையில் ஒரு சில இடங்களில் தான் உபயோகமாக இருக்கும்.
அதனால் அது வார்த்தைக்கு வார்த்தை படிக்கணும், அப்படியே அந்த புத்தகத்தை உள்ளே வந்து கரைச்சி குடிக்கணும்லாம் இல்லை. ஆனால் சில புஸ்தகங்கள் வந்து இருக்குது. அதாவது சில புஸ்தகங்களை வந்து எல்லாரும் படிக்கிறாங்களே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகலாம் படிக்கக்கூடாது. சில புஸ்தகங்கள் இருக்குது, அது எப்படின்னா முழு கவனத்தையும் வச்சு ஒவ்வொரு வார்த்தையோடைய அடித்தளத்தை அது என்ன சொல்ல வருதுன்னு தெரிஞ்சு அதை படிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி புஸ்தகங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொக்கிஷத்தையும் நமக்கு தரும். அதை வந்து நம்ம ஆழ்ந்து படித்தாதான் அதை வாசிப்பவருக்கு அந்த செய்தி போய் சேரும். அதனால தான் பேக்கன் சொல்கிறாரு, படிப்பு தான் ஒரு மனுஷனை முழு மனுஷனாக்குது. அதை வந்து வச்சு அவன் மற்றவங்களோடலாம் பேசும்போது தான் அவனை வாழ்க்கைக்கு தயார்படுத்துது. எழுதும் போது தான் அவன் சரியான மனுஷன் ஆகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் ஒருத்தன் கம்மியாக எழுதுறான்னா அவனுக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்கணும். ஏன்னா அவன் என்னெல்லாம் படித்தானோ அதை அவன் மைண்டில் தான் அவன் வச்சுக்கணும், அதெல்லாம் ஞாபக சக்தி இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தன் ரொம்ப கம்மியாக பேசுகிறான்னா அவனுக்கு ரொம்ப கம்மியாக பேசும்போது அந்த கொஞ்சம் கம்மியாக பேசுகிற நேரத்தில் தான் அவனோட அறிவையும் அவன் வெளிப்படுத்த முடியும். அதனால் அவனுக்கு ரொம்ப ஷார்ப் இன்டலெக்ட் இருக்கணும் அப்படின்றாரு. அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப கம்மியாக தான் படிக்கிறான்னா அவன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். எப்படி புத்திசாலியாக இருக்கணும்னா அவனுக்கு என்னெல்லாம் தெரியாதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு அவன் புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வரலாறில் பார்த்தா புத்திசாலிங்களாக இருக்கிறவங்களுடைய வாரிசுகள் தான் புத்திசாலிங்களாக இருக்காங்க. அப்போ நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் தான் உங்களுடைய வாரிசுகள், அதாவது அடுத்தடுத்த ஜெனரேஷன் புத்திசாலியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கணக்கு மேத்தமேட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கணக்கு போகிறவங்களாம், அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப நுட்பமான ஒரு அறிவு இருக்கும். அது வந்து இயற்கையாக தோன்றுறது. அதே மாதிரி தத்துவம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆழ்ந்த ஒரு அர்த்தம் இருக்கும். அதே சமயத்தில் அவங்க அந்த தத்துவம் படித்தவங்களுடைய பேச்சில் வந்து ஒரு லாஜிக் இருக்கும். அதே சமயத்தில் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மற்றவங்களோட வாதம் செய்கிறாங்கன்னா அவங்க தரப்பில் நிறைய நியாயம் இருக்கும். அது மாதிரி நிறைய சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, ஒரு விஷயமும், அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது, ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு எந்த வகையான அறிவு தேவைன்றது தெரிஞ்சு அதை நாடி போய் அடையணும்னு சொல்கிறாரு. இதில் நிறைய வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்வுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியம். அதே சமயத்தில் புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக, எழுதுறது மூலமாக, முக்கியமாக மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமாக படிப்பு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்குது, நம்மளை எப்படி அறிவாளியாக்குது, நம்மளை எப்படி அனுபவசாலி ஆக்குதுன்னு தான் அதில் சொல்லியிருக்காரு. வாங்க நம்ம எஸ்ஏவை படித்து பார்க்கலாம், அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. அது படிப்பு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும், நம்ம பேச்சை அழகுபடுத்தும், நம்மளோட திறமையை மேம்படுத்தும். The chief use for delight is in privateness and retiring, for ornament is in discourse, and for ability is in the judgment and disposition of business. அதாவது படிப்பு வந்து உங்களுக்கு சந்தோஷம் தரும், தனிமையில் இருந்தாலும் சந்தோஷமான தரும், ரிட்டையர் ஆகிட்டு அதாவது வயசான காலத்தில் சந்தோஷம் தரும். உங்கள் பேச்சை அழகுபடுத்தும் எதுலனா மற்றவங்களோட வாதம் பண்ணும்போது, உங்களை வந்து திறமையாக்கும் எதுனா ஒரு விஷயத்தை பற்றி முடிவு எடுக்கும் போதோ, இல்லை ஒரு வியாபாரமோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோட கருத்தை சொல்லும் போதோ. For expert men can execute and perhaps judge of particulars one by one, but the general counsels and the plots and marshalling of affairs come best from those that are learned. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் திறமையானவராக இருக்கார் பாருங்க, திறமையாக இருக்கார், ஒரு விஷயத்தை செய்கிறார் வச்சிங்களேன், அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் சாதாரணமாக ஒருத்தர் நம்ம ஏதோ வாதம் பண்ணிகிட்டு இருக்கோம் வச்சிங்களேன், அதுக்கு படிப்பறிவு நிச்சயமாக தேவை. அதே சமயத்தில் நல்ல வாதங்கள் யார்கிட்டேருந்து வரும்னா நல்லா படித்தவங்ககிட்டேருந்து தான் வரும். டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ் இஸ் ஸ்லாத். ரொம்ப நேரம் படிப்புலேயே நம்ம நேரத்தை கடத்தணுன்னா அது சோம்பேறித்தனம். டு யூஸ் தெம் டூ மச் ஃபார் ஆர்னமெண்ட் இஸ் அஃபெக்டேஷன். அதே சமயத்தில் பேசும்போது நம்ம படித்த அறிவெல்லாம் காட்டுறது மற்றவங்கள வந்து நம்ம விட்டு விலக போச்சிடும். To make judgment wholly by their rules is the humor of a scholar. நம்ம படிப்பை வச்சு மட்டுமே, நமக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டுமே ஒரு முடிவு எடுத்தோன்னா அது முட்டாள்தனம். They perfect nature and are perfected by experience. ஏன்னா அறிவு வந்து எப்போ முழுமையாகும்னா இயற்கையாக அமைஞ்ச அறிவு முழுமையடையும். அதே சமயத்தில் நம்ம அனுபவத்தை நம்ம படிப்பறிவோடு சேர்ந்து கலந்து செஞ்சோன்னா அது வந்து முழுமையடையும்.
For natural abilities are like natural plants, they need pruning. அதாவது இயற்கையாக நமக்கு இருக்கக்கூடிய சில திறன்கள் அதெல்லாம் வந்து இயற்கையாக வளர செடி கொடி மாதிரி. அது வந்து கண்ணா பின்னான்னு படர்ந்து இருக்கும். ஆனால் அதை ஒழுங்குபடுத்தினா தான் அது அழகாக இருக்கும். By study and studies themselves do give forth directions too much at large, except they be bounded in by experience. ஏன்னா அறிவு வந்து நமக்கு எல்லா வகையான அறிவும் நம்மளை வந்து சேரும். ஆனால் நம்மளுடைய அனுபவம் தான் நமக்கு எது தேவை எது தேவையில்லை, நமக்கு தேவையானதை நம்ம எப்படி வந்து அடையணுன்றதை கற்றுக்க முடியும். கிராஃப்டி மென் கண்டம் ஸ்டடீஸ், அதாவது கைத்திறமை நிறையா இருக்கிறவங்க அது மூலமாக வாழ்க்கை அமைச்சிக்கிறவங்களுக்கு வந்து படிப்பு தேவையில்லை, அதனால அவங்க படிப்பை உதாசனப்படுத்துவாங்க. சிம்பிள் மென் அட்மயர் தெம், சாதாரண மக்கள் படிப்பை ரொம்ப ரசிப்பாங்க. அண்ட் வைஸ் மென் யூஸ் தெம், ஆனால் அறிவாளி அவன் படித்த படிப்பை உபயோகப்படுத்திப்பான். ஃபார் தே டீச் நாட் தே ஓன் யூஸ், ஏன்னா படிப்பு வந்து நான் எப்படி உனக்கு உபயோகமாக இருப்பேன்னு சொல்லித்தராது. பட் தட் இஸ் அ விஸ்டம் வித்தவுட் தெம் அண்ட் அபவ் தெம் ஒன் பை அப்சர்வேஷன். ஆனால் நம்ம தான் அனுபவம் மூலமாக நம்ம படிப்பறிவை யூஸ் பண்ணிக்கணும். ரீட் நாட் டு கான்ட்ரடிக்ட் அண்ட் கன்ஃபியூட், வெறும் வந்து மற்றவங்களுக்கு பேசுகிறதுக்கு எதிராக பேசணுன்றதுக்கு மாத்திரம் நம்ம படிக்கக்கூடாது. நாட் டு பிலீவ் அண்ட் டேக் ஃபார் கிராண்டட், அதே சமயத்தில் நம்ம படித்ததெல்லாம் அப்படியே நம்பிடக்கூடாது. அதை வந்து நம்ம வாழ்க்கையில் அப்படியே அதை நடைமுறை எடுத்துன்னு போயிடக்கூடாது. நாட் டு ஃபைண்ட் டாக் அண்ட் டிஸ்கோர்ஸ் பட் டு வே அண்ட் கன்சிடர், வெறும் பேசுகிறதுக்கும் வாதம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம படித்ததை நம்ம மனசுக்குள்ளேயே எடை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் அதன்படி நடக்கணும். Some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. அதாவது சில புக்ஸ் வந்து வெறும் சுவைக்காக சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு படிச்சுக்கணும். சில புஸ்தகத்தை அப்படியே நம்ம விழுங்கிடணும். சில புஸ்தகம் வந்து நல்லா மென்று ஜீரணம் பண்ணணும். அதாவது some books are to be read only in parts, others to be read but not curiously, and some few to be read wholly and with diligence and attention. அதாவது சில புஸ்தகங்கள் அது பெரிய புஸ்தகமாக இருக்கலாம், சின்ன புஸ்தகமாக இருக்கலாம், ஆனால் அதில் எந்த பகுதி நமக்கு தேவையோ அதை மட்டும் படித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றதெல்லாம் வந்து அதை மேம்படுத்துறதுக்கோ இல்லை அதை பற்றி தெளிவுபடுத்துறதுக்கோ இருக்கும். அதே சமயத்தில் சில புஸ்தகங்களை வந்து மற்றவங்களாம் படிக்கிறாங்களே, இதில் என்ன தான் இருக்குது, இல்லை தலைப்பு நல்லா இருக்கே, அட்டை நல்லா இருக்கே அப்படின்னு படிக்கிறது. சில புஸ்தகங்கள் மட்டும்தான் முழுமையாக படிக்கணும், வார்த்தைக்கு வார்த்தை படிக்கணும், அதை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். Some books also may be read by deputy and extracts made by them by others, but that would be only in the less important arguments and the meaner sort of books, else distilled books are like common distilled waters, flashy things. சில புஸ்தகங்களை சில பேர் கொடுக்கறதுனால படிப்போம், சில பேர் சொல்கிறதுனால படிப்போம். எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் படிக்கணும். ரீடிங் மேக்கத் அ ஃபுல் மேன், கான்ஃபரன்ஸ் அ ரெடி மேன், அண்ட் ரைட்டிங் அன் எக்ஸாக்ட் மேன். படிப்பு ஒரு மனுஷனை முழுமையாக்கும். மற்றவங்களோடு அதை பற்றி பேசும்போது நம்மளை வந்து வாழ்க்கைக்கு தயாராகும். அதை பற்றி எழுதும் போது நம்மளை முழுமையாக்கும். அண்ட் தேர்ஃபோர் இஃப் அ மேன் ரைட் லிட்டில் he had need have a great memory. ஒரு மனுஷன் கொஞ்சமாக எழுதுனானா அவனுக்கு நிறைய ஞாபக சக்தி இருக்கணும். இஃப் he confer little he had need have a present wit. அவன் கொஞ்சமாக பேசுகிறான்னா அவனுக்கு நிஜமாகவே நல்ல ஒரு திறமையான வாய் பேச்சு ஆற்றல் இருக்கணும். And if he read little he had need have much cunning to seem to know that he does not. கொஞ்சமாக படிக்கிறவனுக்கு அவனுக்கு என்னெல்லாம் தெரியாதுன்ட்டு தெரியாத அளவுக்கு தந்திரம் இருக்கணும். Histories make men wise. வரலாறு மக்களை புத்திசாலியாக்கும். Poets witty, கவிஞர்களை உருவாக்கும். The mathematics subtle. மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறவங்க ஒரு மாதிரி நுட்பமான அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க. நேச்சுரல் ஃபிலாசபி டீப் மாரல் கிரேவ். இயற்கையான தத்துவம் வந்து ஒருத்தங்களை வந்து ஆழ்ந்த அறிவுடைகளாக ஆக்கும். லாஜிக் அண்ட் ரிட்டாரிக் ஏபிள் டு கண்டென்ட். லாஜிக் தெரிஞ்சுக்கிறவங்க வாழ்க்கையில் திருப்தியாக எப்படி வாழணும்னு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அபியூண்ட் ஸ்டடியா அண்ட் மொரேஸ் நே தேர் இஸ் நோ ஸ்டோன் ஆர் இம்பெடிமெண்ட் இன் த விட் பட் மே பி ராட் அவுட் பை ஃபிட் ஸ்டடீஸ். அதாவது எல்லாமே படிக்கணும்னு இல்லை, நமக்கு என்ன தேவையோ அதை படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். லைக் ஆஸ் டிசீசஸ் ஆஃப் த பாடி மே ஹாவ் அப்ராப்ரியேட் எக்ஸசைசஸ். எப்படி நம்மளுக்கு என்னாவது வியாதி வந்தால் அந்த வியாதிக்கு ஏற்ற மாதிரி மருத்துவம் எடுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான புத்தகங்களை படிக்கணும். Bowling is good for the stone and reins, shooting for the lungs and breast, gentle walking for the stomach, riding for head and the like.
எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம ஒன்று ஒன்றா வாழ்க்கையில் செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவற்றை படிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இஃப் அ மேன்ஸ் விட் பி வாண்டரிங் லெட் him ஸ்டடி த மேத்தமேட்டிக்ஸ். ஒருத்தருடைய மனசு வந்து எல்லா விஷயத்துக்கும் போகுதுன்னா அவன் கணக்கு படிக்கட்டும். For in demonstrations, if his wit be called away, never so little, he must begin again. ஏன்னா நம்ம யார்கிட்டையாவது எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே வரோன்னா திடீர்னு மனசு எங்கேயோ போயிடுச்சுன்னா திரும்பி அவன் முதலேருந்து ஆரம்பிக்கணும். அது கணக்கு கரெக்டாக இருக்கும். இஃப் his wit be not apt to distinguish or find differences, let him study the schoolmen. இப்போ அவனோட அறிவாற்றல் வந்து ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசத்தை கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு அறிவுள்ளவனாக இருந்தால் அவன் வந்து பள்ளி படிப்புக்கு தேவையான அளவுக்கு அவன் படிச்சுக்கிட்டோம். ஃபார் தே ஆர் சிமன் செக்டர்ஸ். ஏன்னா பள்ளியில் நம்ம எல்லாத்தையுமே படிக்கிறோம். அறிவியல் படிக்கிறோம், சமூகவியல் படிக்கிறோம், கணிதம் படிக்கிறோம், இந்த மாதிரி நிறையா படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அறிவு இருக்கிறவங்க பள்ளி படிப்பு மாதிரி படிச்சுக்கிட்டோம். இஃப் he be not apt to beat over matters and to call up one thing to prove and illustrate another, let him study the lawyer's case. ஏன்னா ஒருத்தர் எல்லாரோடையுமே வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கான்னா அவன் வந்து வழக்கறிஞர் படிப்பு படிக்கட்டும். ஸோ எவ்ரி டிஃபெக்ட் ஆஃப் த மைண்ட் மே ஹாவ் அ ஸ்பெஷல் ரிசெப்ட். அதனால் நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நமக்கு தேவையோ அதை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேயை முடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு எஸ்ஸே. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.